வணக்கம் மக்களே, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோ ப்ளஸ் தெரிஞ்சுக்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா பல பேர் இந்த வயிறு எரிச்சல், யாப்பம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு விதமான சிரப்புகளை குடிக்கிறாங்க. அந்த சிரப்பு ஒரு 3 டைப்பில் இருக்குது. ஜெலுசில் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் காமனாக தெரியும் ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த மாதிரி புதுசாக வந்திருக்கிற இந்த இன்ஸ்டா ராஃப்ட், ராசி ராஃப்ட்ன்ற பேரில் ஒரு சில சிறப்புகள். சில பேர் சுக்ரால்ஃபேட், சுக்ராயில், சுக்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைப் ஆஃப் சிறப்புகள். ஆனால் இந்த 3ம் வேறுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போது இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமாக எந்த பேஷண்ட் ஜெலுசில் குடிக்கணும், எந்த பேஷண்ட் இந்த ராஃப்ட்டுகளை குடிக்கணும், எந்த பேஷண்ட் இந்த சுக்ரா அப்படின்றத குடிக்கணும் அப்படின்றத 3த்துக்கு வித்தியாசப்படுத்துகிறேன். ஏன்னா 3 வேறு, ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து 3மே ஒன்று நினச்சிட்டு ஏதோ ஒன்று கொடுங்கன்னு குடிக்கிறீங்க. அது தப்புன்றது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோவில் செல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயம், அதாவது இந்த அசிடிட்டிக்காக இந்த சிரப்புகளை குடிக்கிறதுக்குல, இது நம்ம ஊரில் ஒரு ஓயாத கல்ச்சர். நான் சின்ன வயசில் இருக்கும்போதே பார்த்துருக்கேன். ஜென்ரலாக இந்த சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி செரிமான பிரச்சனை, யாப்பம், இந்த மாதிரிலாம் ஏதாவது வயிறு எரிச்சல் இது ஏதாவது சொன்னோம்னா உடனே நம்ம ஊர்லலாம் வீட்டிலலாம் சொல்லக்கூடிய கை வைத்தியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த ஓம வாட்டர் குடி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ரெண்டாவது சோடா வாங்கி குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு மெயினாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கல்ச்சர்கள் மாறி எப்படி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நான் சொல்கிறது கொஞ்சம் அந்த 2000s எப்படின்னா ஏதாவது கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாங்க. ஜெலுசில் ஒரு 2 மூடி குடிய அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சு. இன்னும் கொஞ்சம் இதுவாகி இப்போலாம் பார்த்தீங்கன்னா பல ஆடுகள் பல இதில் போடுறான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிறான். ஈனோ அப்படின்ற பேரில் ஒரு பெருசாக ஒருத்தர் இருப்பார். திடீர்னு ஒரு சாப்பிட்டோன்னே ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுவார். உடனே அதை தண்ணியில் போட்டு குடிப்பார். குடித்த உடனே இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஈனோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த இடத்துல மெடிக்கல் டாக்டராக ஒரு சில முக்கியமான விஷயங்கள் உங்ககிட்ட பகிர விரும்புகிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த போஸ்ட் அசிடிட்டி அப்படின்றது, இந்த அசிடிட்டின்னு காமனாக நம்ம டேர்ம் பண்ணாலும் ஒரு சில மாற்றங்கள் சின்ன சின்ன நோய்கள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இந்த வயிறில் புண்ணாகும், இல்லைனா இந்த வயிறுக்கு அடுத்து இருக்கிற சிறு குடல்குள்ளே புண்ணாகுது. இந்த நோய் பேர் தான் அல்சர்னு சொல்கிறாங்க. அப்போ வயிற்றில் புண்ணு இருக்குது அப்படின்னா வயிற்றில் அல்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். இது ஒரு டைப்பு. ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிக்கலாக ஒரே எரிச்சலாக இருக்குது சார், ஒரே எரிச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டைப் இருக்குது. ஓகே, எரிச்சலாக இருக்கிற டைப் பேர் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸ். ஓகேங்களா, கேஸ்ட்ரைட்டிஸ் அதாவது என்னென்னா வயிறு எரிச்சல்னால வயிறு கொஞ்சம் கபகபன்னு எரியுது அப்படின்றது கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இது ஒரு டைப். மூணாவது டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் எடுத்துட்டு வருது, ஒரு மாதிரி புறக்கேறுது அப்படின்ற மாதிரி இருக்குது. மேலே சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாகாமல் மேலே எடுத்துக்கிட்டு வருது. அப்போது இந்த செரிமானம் எனக்கு சரியில்லை, மேலே எடுத்துக்கிட்டு வருது, யாப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக விடுறேன், நெஞ்சு எரியுது, தொண்டை எரியுது. இந்த மாதிரி அறிகுறிகள் தான் நம்ம ஜெர்டுன்னு சொல்கிறோம். கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். இதை பற்றி நம்ம விரிவாக வீடியோ கூட போட்டிருக்கோம். நீங்களும் நல்லா ஆதரவு கொடுத்துருந்தீங்க, நன்றி. ஸோ ஜிஇஆர்டி இந்த மாதிரி ஒன்றும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான், ஆனால் வேறு. ஸோ ஒன்று புண்ணு, அதுதான் அல்சரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எரிச்சல், வயிறு எரிச்சல், வயிறு கேஸ்ட்ரைட்டிஸ் டைப்பு. இன்னொன்று இந்த ஆசிட் மேலே எடுத்துகிட்டு வர்றது, இது ஜிஇஆர்டி. ஓகே, ஏன் இந்த 3த்தையும் வித்தியாசப்படுத்துகிறேன்னா, இந்த 3த்துக்குமே இந்த மருந்துகள் வேறு கொடுக்க வேண்டியது இருக்குன்றதுனால தான் இந்த டாப்பிக்கு. இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ அல்சர், ஓகே, இந்த அல்சர் அதாவது வயிற்றில் புண்ணு. அப்போது அந்த புண்ணு மேலே ஏதாவது பட்டா பயங்கரமாக வலிக்கும். அப்போ அந்த புண்ணு மேலே ஒரு கோட் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த புண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சு அந்த புண்ணை சரி செஞ்சு ஹீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஒரு டைப் ஆஃப் மருந்து. ஒன்று. ரெண்டாவது, இந்த வயிற்றில் இருக்கிற ஆசிட் ப்ரொடக்ஷன்னால வயிறு எரியுது அப்படின்னும் போது அந்த வயிற்றில் இருக்கிற ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ். ஆசிடுக்கு ஆப்போசிட்னா பேஸ், கெமிஸ்ட்ரி பேசுவோம் கரெக்டாக. ஆசிடு பேஸ் ரெண்டு வரும்போது நியூட்ரலைஸ் அப்படின்றதில், அப்போ ஆசிடுக்கு ஏற்ற பேஸுக்கு யூஸ் பண்ணுறது ஒரு விதமான மருந்து. மூணாவது ஜெர்ட், அதாவது என்ன, வயிற்றில் இருக்கிற ஆசிட் இந்த உணவு குழாய்களிலும் தொண்டைகளிலும் மேலே எடுத்துக்கிட்டு வருது. அப்போ இந்த இடத்துல மேலே எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறதுக்கு டக்குன்னு ஒரு சீல் மாதிரி வயிற்றுக்கு மேலே போட்டு மூடுறோம் கரெக்டாக. இப்போ யோசிச்சு பாருங்கள், இது நம்மளோட வயிறு, இதுக்கு மேலே நம்ம டியூப் இப்படி இருக்குது. ஓகே, இப்போ வயிற்றுலேருந்து இந்த ஆசிட் டக்குன்னு மேலே வருது. அப்போ வராமல் இருக்கிறது இந்த இடத்துல இப்போ எக்ஸாம்பிள் இந்த மூடி இல்லை, இப்போ ஈஸியாக மேலே வரும் கரெக்டாக. இப்போ ஒரு மூடியை போட்டோம்னா இப்போ மேலே வராதுல்ல. அப்போ இந்த மூடி மாதிரி ஒரு சீல் பண்ணுறது தான்
ஒரு டைப். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு 3 விதமான வேலைகள் என்ன. அல்சரில் மெயின் பிரச்சனைனா இந்த புண்ணு மேலே ஆற்றணும். வயிறு எரிச்சல், வயிறு வீக்கம் அப்படின்னும் போது கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு நம்ம மெயின் டார்கெட் என்ன, இந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணி பேஸாக மாற்றணும். இந்த ஆசிட் மேலே மேலே எடுத்துக்கிட்டு வர இடத்துக்கு நம்மளுக்கு மெயின் டார்கெட் என்ன, சீல் மாதிரி கிரியேட் பண்ணணும். இது தாங்க வந்துட்டு ஒரு பேசிக் ஃபார்முலா. இப்போ இதை அப்படியே இந்த 3 மருந்துகளுக்கு பொருத்தி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட நோக்கம் வந்து எனக்கு நிறைவேறிடுச்சு. ஆனால் என்ன நம்ம எல்லாருமே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த வயிறு எரிச்சல்னாலே ஜெலுசில் குடி ஜெலுசில் குடி ஜெலுசில் குடி அப்படின்வாங்க. அதே மாதிரி நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு வயிறு எரிச்சலாக இருக்குது ஜெலுசில் குடினா அவங்க என்ன வேணால் கொடுப்பாங்க. இந்த மூணுத்தில் என்ன வேணால் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க, எய்தர் ஜெலுசில் மாதிரி ஒன்று கொடுக்கலாம், இல்லைனா இந்த ராஃப்ட் வகைகள், இதெல்லாம் ராஃப்ட் வகைகளை கொடுக்கலாம், இல்லைனா இந்த சுக்ரான்ற வகைகளை கொடுக்கலாம். ஆனால் இந்த 3 வேறன்னு நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த வயிறில் புண்ணு மேலே அந்த புண்ணை ஆத்துறதுக்கு அந்த புண்ணு மேலே ஒரு லேயர் போடுறதுன்னு சொன்னால, அல்சரை ஹீல் பண்ணுறது, அந்த புண்ணை சரியாக்குறது, அந்த புண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு. அப்போ இந்த அல்சர் ஹீலிங் அண்ட் அல்சர் ப்ரொடெக்டிவ் பண்ணுறது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரா. அப்போ சுக்ரா வேலை என்ன, இந்த அல்சரை ஹீல் பண்ணி அல்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து சுக்ரா அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த வயிற்றில் இருக்கிற ஆசிட் இருக்குல்ல, இந்த ஆசிடை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும்ல பேஸ், அந்த பேஸ் தான் யாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜெலுசில் மாதிரியான ஆன்டாசிட். அப்போ ஜெலுசில்ன்றது ஒரு கம்பெனி பேர், எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணுறதுனால ஆட்ல வரதுனால நான் சொல்கிறேன். ஆனால் மெடிக்கல் ரீதியாக அது பேர் தான் ஆன்டாசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபார்முலேஷன்ஸ் வந்து நம்ம கடைகளில் வந்து கிடைக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதோட காம்போசிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் காம்பனன்ட்ஸாக வந்து இருக்கும், கால்சியம் அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு காம்பனன்ட்ஸாக வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டாசிட்ஸ். அப்போ இது ஒரு பேஸ், அலுமினியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் வந்து ஒரு பேஸ். ஒரு HCl ஒரு ஆசிடோட சேரும் போது டக்குன்னு அந்த நியூட்ரலைசேஷன் வந்து நடக்குது. ஏன்னா வயிற்றில் ப்ரொடியூஸ் ஆகிற ஆசிட் பேர் என்னது, HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகே, அப்போ அந்த HClலும் இந்த பேஸும் சேரும் போது, சோடியம் பைகார்பனேட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு சேரும் போது நியூட்ரலைஸ் ஆகுது. அப்போது இந்த ஜெலுசில் நீங்கள் குடிக்கிற ஆன்டாசிட் வந்து என்ன பண்ணுது, நியூட்ரலைஸ் பண்ணுது. இது ஒரு பேஸ். இப்போ ரெண்டாவது ஜெலுசில் எங்கே யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுதா, 2. மூணாவது யாரு, ராஃப்ட்ன்றது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீலை கிரியேட் பண்ணுது. இந்த வயிற்றுல நம்மளுக்கு அந்த ஆசிட் வந்து மேலே எடுத்துக்கிட்டு வருதுல்ல இந்த உணவு குழாய்க்கு, அப்படி வராமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு ஜெல்லு மாதிரி ஃபார்ம் பண்ணிடுது. இந்த ஜெல்லு மாதிரி ஃபார்ம் பண்ணுறது பேர் தான் வந்துட்டு என்னது, ராஃப்ட். அப்போ ராஃப்ட்னு முடியறது வந்து இந்த GERDக்கு மெயினாக உதவுது. ஒன்று. இந்த சுக்ரான்றவன் இந்த அல்சரை ஹீல் பண்ணுறதுக்கு உதவுது. 2. மூணாவது, இந்த ஜெலுசில் இந்த மாதிரியான ஆன்டாசிட்ஸு அசிடிட்டியை நியூட்ரலைஸ் பண்ணுது. 3. அப்போ 3மே வேறு வேலையாக இருக்கா, இது தாங்க நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ இந்த மாதிரி ஒரு சிறப்பு குடிச்சு எல்லாம் ஒன்று தான் நினச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது தப்பு. அப்போ எந்த அறிகுறிகள் இருந்தால் எந்த சிறப்பு வந்து நம்ம டாக்டர்ஸ் ஜென்ரலாக ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறது கரெக்டாக இருக்கும், நீங்களே தவறாக வந்து குடிக்காதீங்கன்றது தான் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் 3த்தில் எது ரொம்ப காமனாக நீங்கள் எல்லாருமே குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோட பார்வையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்டாசிட், அதாவது அந்த காலத்துல ஜெலுசில்ன்றோம்ல, ஏன்னா இது வந்து நியூட்ரலைசேஷன் பண்ணுது இந்த 2வது. ஆனால் இந்த சுக்ரான் இருக்குல்ல, இது நீங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்களே வாங்கி குடிக்காதீங்கன்றது நம்ம அட்வைஸு. அதேமாதிரி இந்த ராஃப்டும் வந்துட்டு தேவையில்லாமல் நீங்களே வாங்கி குடிக்காதீங்கன்றது நம்ம அட்வைஸ். ஏன் சார் அப்போ அந்த சுக்ராவும் ராஃப்டும் நீங்களே வாங்கி குடிக்காதீங்கன்னு சொல்கிறீங்களே, ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இந்த சுக்ரா டைப் இருக்குல்ல, இந்த சுக்ரா டைப் பொறுத்த வரைக்கும் வந்து எம்டி ஸ்டமக்கில் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏன் எம்டி ஸ்டமக்லனா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த ஜெல்லு மாதிரி போயிட்டு அந்த அல்சர் மேலெல்லாம் போய் ஒட்டிக்கும், அந்த ஹீலிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எந்த சிறப்பை எப்போ குடிக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சுக்ரான்றது எம்டி ஸ்டமக்கில் எடுக்க வேண்டிய ஒரு சிறப்பாக வந்து இருக்குது. ஆனால் இந்த ஆன்டாசிட்ஸ் மற்றும் இந்த ராஃப்ட் இருக்குல்ல, சாப்பிட்ட உடனே எடுக்க வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா சாப்பிட்ட உடனே தான் அந்த ஆசிட் சுரக்கும் போது தான் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஜெல்லு போட்டு மூடணும், அந்த பிரிட்ஜு போட்டு மூடணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ராஃப்ட்டை குடிச்சிட்டிங்கன்னா ஆல்ரெடி பிரிட்ஜ் வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன யூஸ், சாப்பிட்றதே கஷ்டம், உள்ளேயும் போகாது, அப்போது குழம்பிடும். அப்போது சாப்பிட்டதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறது தான் அந்த ராஃப்ட் மற்றும் ஆன்டாசிட்ஸ். வெறும் வயிற்றில் யூஸ் பண்ணுறது தான் சுக்ரா அப்படின்றது இம்பார்ட்டன்ட். 1. 2வது, இந்த சுக்ரா பொறுத்த வரைக்கும், இந்த சுக்ரா குரூப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஏன் நான் வந்து நீங்களே யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, இந்த சுக்ரால்ஃபேட் வந்து பல மருந்துகளோட இன்டராக்ட் ஆகும்னா என்னது, நீங்கள் மற்ற மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பீங்களே, இந்த தைராய்டு மாத்திரை, சுகர் மாத்திரை, இந்த மாத்திரைகளோட பவர்களை குறைக்க வாய்ப்பு உள்ளது, இல்லை இந்த மாத்திரைகளோட மெட்டபாலிசத்தை மாற்ற வாய்ப்பு உள்ளதுன்றதால இந்த சுக்ரா வந்து டாக்டர் சொல்லாமல் எவ்வளோ ml எடுக்கணும்னு சொல்லாமல் நீங்களாக பாட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு
வந்துட்டு அன்னைக்கெல்லாம் ஒரு பாட்டியை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஜெலுசிலை ஊற்றி குடிக்குது, ஏதோ கூழ் குடிக்கிற மாதிரி குடிச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது. அதனால் எவ்வளோ டாக்டர் சொல்கிறாருன்ற கேஸை பொறுத்து தான் சுக்ராவை குடிக்க வேண்டும். அது மாதிரி இந்த ஜெலுசில் கூட வந்துட்டு எமர்ஜென்சிக்கு நீங்கள் 1-2 வாட்டி யூஸ் பண்ணலாமே தவிர நீங்கள் வந்து எப்பவுமே வந்து எடுத்து அதிகமாக வந்து குடிச்சிக்காதீங்கன்றது நம்மளோட அட்வைஸாக இருக்குது. ராஃப்ட் பொறுத்த வரைக்கும் கிளாசிக்காக யாருக்கு இந்த ராஃப்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு போஸ்ட் மீல்ஸ் சாப்பிட்ட உடனே எனக்கு சாப்பாடு வந்து மேலே எடுத்துக்கிட்டு வருது, நெஞ்சு எரிச்சல் தொண்டை எரிச்சல்லாம் அதிகமாக இருக்கணும் போது உங்களுக்கு ராஃப்ட் கரெக்டான சாய்ஸாக டாக்டர் வந்து கொடுப்பாருன்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஓவராலாக நம்ம டேக் ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும்னா, அல்சரை ஹீல் பண்ணுறதுக்கு இந்த சுக்ரா டைப்பும், இந்த ஆசிட் மேலே வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ராஃப்ட் டைப்பும், ஜென்ரலாக வரக்கூடிய அந்த வயிறு எரிச்சல் அப்படின்றதுக்கு ஆன்டாசிட்ஸ் அப்படின்றது தான் நம்ம டேக் ஹோம் மெசேஜாக வந்து இருக்குது. ஆனால் நம்மளோட அட்வைஸ் என்னென்னா, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இது 3த்தையும் நீங்களே யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பல பேர் சும்மா யூஸ் பண்ணி பல பேர் வயிறுகளில் புண்ணுகள் அதிகமாகியிருக்கு தேவையில்லாமல், பல பேருக்கு பசிகள் போயிருக்கு, தேவையில்லாமல் மற்ற மெடிசின்ஸோடு இன்டராக்ட் ஆகிருக்குன்றதுனால டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த மாதிரியான சிரப்ஸுகளை நீங்களே வந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்றது தான் நம்ம சேனலோட இம்பார்ட்டன்ட் அட்வைஸாக வந்து இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப திடீர்னு எமர்ஜென்சி எரிச்சல்னால் நீங்கள் சேஃபாக எடுத்துக்கக்கூடியது ஆன்டாசிட்ஸ், அதாவது இந்த ஜெல்லிசுல் டைப் தானே தவிர இந்த சுக்ரா டைப்போ ராஃப்ட் டைப்போ அப்படின்றது டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் எடுக்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு நம்மளோட பார்வையாக வந்து இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ், நல்ல டிஃப்ரெண்ட்டான சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ், மருந்துங்களை பற்றி காமனாக மக்கள் பண்ணுற தப்புகளை எடுத்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனல் மூலயமா. ஆதரவைத்தாரர்கள், பேராதரவைத்தாரர்கள் பல பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் தான் டாக்டர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் லெவல்ஸை வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நம்பி தான் நம்ம அந்த சேனல் நடத்துகிறோம், உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக தான் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.